அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஓயாம பேசிட்டு இருக்க மனசை நிப்பாட்டுறது எப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு வழி. அது ஓயாமல் உலகத்தையே ஐம்புலன்னு இருக்குது. அதனுடைய வேலையே அதுதான். மனசுன்றது அதனுடைய வேலையே பேசினால்தான் மனசு. நிறுத்து நிறுத்து அப்படின்னு நானும் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பேசும், கெட்டதுக்கும் பேசும், நல்லதுக்கும் பேசும். அப்போது இந்த ஐம்புலன் கண், காது, மூக்கு, வாய், உடல், இது மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு பேர். இது இத்தனையும் என்ன பண்ணுது, வெளி உலகத்தையே தேடுது, உள்ளே தேடுறது கிடையாது. உள்ளே தேடாதால ஊருப்பட்ட விஷயத்தை அடுத்த வீட்டு விஷயம், நம்ம வீட்டு விஷயம், அடுத்த பொம்பளை கதையை நம்ம கேட்குறது, நம்ம கதையை அடுத்த பொம்பளை கிட்ட சொல்கிறது, இதை மாதிரி பழக்கங்களை அந்த மனசு எடுத்துக்கும். அது காரணம் என்னென்னா, பேசாமல் அதில் இருக்க முடியாது. பேசாமல் இருந்தால் செத்து போன மாதிரி ஆகிடும். அது மாதிரியான ஒரு உடல் ஒரு பாவம் ஏற்பட்டுடும். ஆனால் பேசிக்கினே இருந்தால் அது தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது பேசிக்கினே இருக்க சொல்லும். ஆமாம், இதை பேசாத இருக்கணும்னா அதை இருக்கிற இடத்த விட்டு எழுந்துக்காது பண்ணணும். அப்போ தான் அது பேசாத இருக்கும். அதை எடுத்து குழந்தைய நல்லா ஆட விட்டுட்டோம்னா அது இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்யும், வேடிக்கை தான் பார்க்கணும். அதனால் அதை வெளியே விடாமல் அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கணும்னா அதை நம்ம மூச்சோடவே உறவாடி அதை உள்ளே நிறுத்திக்கணும். அதை எதிர்த்து போய் நிற்க முடியாது. எதிர்த்து நின்னா நம்மளை கொன்னுடும். அது கடந்து போகணும். கொன்னுடுமா, கடந்து போகிறது அப்புறப்பட்ட விஷயம். கொன்னுடும் நம்மளை. அது எப்படின்னா, ஒரு இளம் காளை மாடு மாதிரி அது மூச்சு. அதை நேராக போய் நான் பிடிக்கிறேன் பாருன்னு பிடிச்சோம்னா நம்மளை குத்தி போட்டு போயிடும். அப்போ அதை என்ன பண்ணணும்னா, நல்ல பசும்புல் எடுத்து அதை மொல்ல தாஜா பண்ணி அது மொல்ல அது போக்குலேயே போகணும். அது போக்குலேயே போய் அதை கட்டணுமே தவிர, நான் பலசாலி, நான் நினச்சா நிறுத்திடுவேன், நான் நினச்சா கட்டிடுவேன்னு கட்டினா நம்மளை கொண்டுட்டு போவோம். மூச்சு அப்படியேப்பட்டது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. அது உலகத்திலேயே மனுஷங்கிட்ட பலம் வாய்ந்தது எதிரானா மூச்சு தான். மூச்சை விட பலம் வாய்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதை வச்சு தான் உலக இயக்கமே. அதை கரெக்டாக இயக்கணும், அதை கரெக்டாக நிறுத்தணும்னா பாதையில் பயணம் பண்ணணும். அந்த பாதையில் போனால் தான் அது நிற்குமே தவிர சும்மா நிற்கவே நிற்காது. ஏன்னா பழகி போச்சு அது. இப்போ விளையாட்டு பசங்களாண்ட போய் என்னதான் ஃபஸ்ட்டு வந்தால் கூட அதுங்க விளையாடுறதுக்கு போக தான் செய்யும். ஏன்னா பழகி போய்க்குது. ஆனால் வெளியே போகாத பசங்க வீட்டுக்கு வந்துருந்தா ஸ்கூல்லேருந்து வீட்டை விட்ட வெளியே போகாது, புக் எடுத்து வச்சு திருப்பி உட்காந்துக்கும். பழக்கம்தான். அப்போது மனிதன் செயல்பாடுகளில் எது முக்கியமாக இருக்குதுன்னா, இவன் எந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறானோ அந்த பழக்கமே அவனை வாழ்க்கையை வழி நடத்துது. அதனால் அந்த பாதையில் இது போகக்கூடாதுன்னா அதுக்காக சரியான பாதையில் போய் அதை பழக்கம் பண்ணி நிறுத்திக்கணும்னா அதை அடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நாள், ஒரு மாதம், 2 மாதத்தில் அடங்கிடாது. அது அதுக்கு பல வருஷம் ஆகணும். ஏன்னா பல கோடி வாட்டி அது பிறப்பு அலைஞ்சிருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடக்கணும். மொத்தத்தனமாக போய் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா விபரீதத்தை தான் உண்டாக்கும். அதனால் அந்த பாதையில் போனீங்கன்னா தானாகவே அடங்கிடும். ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம். முக்தியை நம்ம தேடுறோம். முக்தியை நம்ம முக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். துட்டா இல்லை, முக்தி. முக்தியா? முக்தி. அதுக்கு எல்லாத்தையும் விட்டாதான் முக்தி. இது இந்த புக்குங்களில் இந்த ஆளுங்க பேசினுக்கிற விஷயமா அது. ஆனால் யாரும் முக்தி அடைஞ்சிட முடியாது. முக்தின்றது அவ்வளோ விளையாட்டான விஷயம் இல்லை. உலகத்தில் இருக்கிறது கஷ்டமானது எதுன்னா சும்மா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறதுலே கடினமானது எதுன்னா மனுஷன் சும்மா இருக்கிறது. ஒரு மனுஷன் சும்மா இருந்துட்டான்னா அவன் முக்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் சும்மா இருக்க தான் முடியாது. 70 வயசு 80 வயசு ஏந்து கூட முடியாது. அது கூட தொடப்பத்து 2 தள்ளின்னு கிடக்கும், சும்மா இருக்காது. 70 வயசு 80 வயசு எதுவும் சும்மா எழுந்து நடக்க முடியாது. தின்ன மேலே ஒரு தடி வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கதையை பேசின்னு இருப்போம். இந்த பாழா போன மனமாகப்பட்டது சும்மா இருந்துச்சுன்னா ஞானம். சும்மா இருப்பதே சுகம் சொல்றாங்க. சும்மா இருக்காத, இருக்கவே விட்டது இல்லையே நம்ம.
ஏன்னா நம்ம அது கூடவே அது சுத்தன இடம்லாம் நம்மளும் போய் சுத்திட்டோமே கூடவே. சாகர வரைக்கும் அப்புறம் எங்க இப்ப சும்மா இருக்குது. அதனால இந்த முக்தி மோட்சம் பேப்பர்ல எழுதிக்கிறது இல்லை. சர்க்கரை தித்திக்குமா பேப்பர்ல எழுதுனா சாப்பிட்டா தான் தித்திக்கும். அது மாதிரி முக்தின்றது அடைஞ்சாதான். அதனால பேப்பர்ல எழுத்தால முக்தி வராது. முக்தி வரணும்னா நீ இளமையிலேருந்து வரணும். முக்திக்கு அடிப்படை விந்து. அந்த விந்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இந்த பணத்தெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு பிச்சைக்காரன் அந்த நான் பணக்காரன் ஆகணுங்கன்னா எப்படி ஆகுறது? ஆகவே முடியாது. அந்த பணம் இருக்கும்போதே நான் வச்சுக்கணும் பணக்காரன் ஆகிருக்கணும். ஆனால் அன்னைக்கு புத்தி இல்லை எனக்கு. நான் இருந்ததெல்லாம் எச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு பிச்சைக்காரன் ஆனால் பணக்காரன் ஆகணுன்ற ஆசை வந்துக்குது இப்போ. அப்போ வரல. எப்படி வரும்? கிடைக்கும்? இப்போ கிடைக்காது. இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். ஆனால் முக்தி மோட்சம்ன்றது இளமையிலேருந்தே அந்த விந்தோடவே மனம் உறவாடணும். அவனுக்கு தான் முக்தி மோட்சம். மூச்சு வெளியே போகக்கூடாது. அவனுக்கு தான் முக்தி மோட்சம். பேச்சு இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் முக்தி மோட்சம். குழந்தை குட்டியை உருவாக்கின்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கின்னு மனசு அது மேலெல்லாம் செலுத்தின்னு கூடாது. அவனுக்கு முக்தி மோட்சம் கிடைக்காது. ஒரு 2 குழந்தை பெற்றுட்டோம்னா நமக்கு 1000 கஷ்டம் இருந்தால் கூட அந்த குழந்தைங்க மேலே தானே போகுது மனசு. அப்போ எப்படி முக்தி கிடைக்கும்? கடவுள் மேலேயே போகுது? போலியே. ஆனால் குழந்தைங்க மேலே தானே போகுது. ஆனால் முக்தி போகணுன்னு எப்போ ஒரு நாளைக்கு நினச்சிங்கன்னா எப்படி வந்துடும்? அது வாய்ப்பே கிடையாது. மாதிரிலாம் ஏமாத்துற விஷயம். நான் அது மாதிரிலாம் ஏமாத்துறது இல்லை. பாதையில் பயணம் பண்ணுங்க. கடவுள் என்ன முடிவு பண்ணுறோன்னோ அது நடக்கட்டும். அதுதான் முடிவை தவிர நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ முடிவாயிடாது. நினைவுகள் நமது முடிவுகள் வந்து. அதனால அதுக்காக பயணம் பண்ணும். பிறப்பதற்கு முன்னெல்லாம் பிறங்குமாறது எங்கனே, பிறந்து மண் இறந்து போய் இருக்குமாறது எங்கனே, குருத்தி நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அறுப்பனே செவி இரண்டும் அஞ்செழுத்து வாழினாள். எப்பா நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அது இல்லை இது இல்லைன்ற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற. எனக்கு ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஐயா கிட்ட ஒருத்தர் வந்தார். சாமி, நான் போகாத ஊர் இல்லை, போகாத கோயில் இல்லை, சுத்தாத ஊரே கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். படிக்காத புத்தகம் இல்லை. நாட்டு நடப்புலேருந்து ஆன்மீக வாழ்க்கையிலேருந்து இன்ன வரைக்கும் எதெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன் சாமி. இனிமேல் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. யார்கிட்ட வந்து சொல்கிறாரு? சொல்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலையா? ஐயா தானே கிடைச்சாரு. அப்படியா சாமி? சரி உக்காரு சாமி. சரி சாமி, எல்லாத்தையும் படிச்சுட்டேன். உன்னை விட ஒரு புத்திசாலி உலகத்திலே இருக்காது. ஏன்னா ஒரு புத்திசாலி எப்படி இருப்பான்னா, தான் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவன் புத்திசாலி. எல்லாத்தையும் படிச்சுட்டேங்க, இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டானா அவனை விட முட்டாள் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது. ஏன்னா பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்கப்பா, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகில் வந்த மாதிரி. அவர் ஐயா கிட்ட சொல்கிறாரு, சாமி இனிமேல் நான் படிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை சாமி, எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இனிமேல் நான் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா சாமி? உட்காருங்க சாமி. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் சொல்லுங்கள் சாமி. உங்களை பற்றி நீங்கள் என்ன சாமி படிச்சிங்க? இது என்னை பற்றி படிக்கிறதான். உன்னை பற்றி உனக்கு தெரியாமல் ஊரில் இருக்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் யமன் வரும்போது நீ படித்ததெல்லாம் எங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ பயங்கரமான படிப்பாளிங்க அப்படின்னு அது முன்னே நிற்குமா? நிற்காது. எனக்கு எல்லாமே தெரியுங்கன்னு அது முன்னே நிற்குமா? நிற்காது. எல்லாம் எப்போ வரைக்கும்? இந்த உடலில் மூச்சுன்ற ஒன்று நிற்க வரைக்கும் தான் இந்த மூச்சுக்கும் இந்த உடலுக்கும் ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் வரும்போது நாம் கற்ற கல்வி வராது, நாம் சேர்த்து வச்ச செல்வம் வராது. அப்போ எதுதான் சாமி வரும்? ஐயா சொல்லுவார், ஓடிவிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமேன்றார். எப்பா யமன் வரும்போது இந்த 2 பொருள் முன்னாடி நிற்கும்பா. எந்த 2 பொருள்? நீயா உன்னை கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவனை தர்மம் பண்ண, அந்த தர்மம் ஓந்து செய்த தர்மமும். அதை எப்படி பண்ணுமா? உன் மனசு பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுமா. வந்துட்டான் கடங்காரன் மாதிரி வந்துட்டானுங்க, இது வேற ஒரு செலவுக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த தர்மம் பண்ணால் கூட அந்த வேண்டா வெறுப்போடு பண்ணாமல் ஒவ்வொன்று பண்ணுமா. ஒரு அம்மா தனக்கு சாப்பாடு கிடைக்கல, குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது, ஆனால் தனக்கு சாப்பிட்லையா, சாப்பாடு கரெக்டாக தட்டில் சாப்பாடு போடும்போது சாப்பிடும்போது குழந்தை அழுகுது. அந்த குழந்தை அழும்போது நீ அழுதுனேரு, நான் நல்லா சாப்பிட்டு வரேன்னா அம்மா சொல்லுவாங்க. அப்படியே தட்டை தூக்கி ஓரம் போட்டுட்டு 1000 பசி இருந்தால் கூட அவங்க காலையில் சாப்பிட்டாங்களோ இல்லை சாப்பிட்டு எத்தனை வேலை ஆகுதோ அதெல்லாம் கூட கிடையாது.
அந்த தட்டை அப்படியே தூக்கி போட்டு ஐயோ என் குழந்தை அழுதுன்னு அந்த குழந்தைய அள்ளி தான் மாரில் அணைச்சி நீ சாப்பிட்ற ராஜா அப்படின்னு ஊட்டுற மாதிரி இறைவன் நம்மளை அள்ளி அணைக்கணும். அப்போது ஒரு தர்மன்றது அந்த தாய் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம். இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு உவந்து பண்ணணும். வேண்டா வெறுப்பா பண்ணால் அந்த தர்மத்தினால எந்த பயனும் இல்லை. அப்போது அறிவுன்றது எப்படி இருக்கணும்? உலக அறிவு இந்த கூட்டில் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாற்றும். இந்த கூட்டை விட்டு உயிர் போனால் உலக அறிவு இந்த உடல் போன மாதிரி அப்படியே உளுந்து கிடைக்கும். அது நம்மளால் நமக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது, நம்ம கூடவும் வராது. அப்போ தர்மம் மட்டும்தான் அங்கே வருமானா? தர்மம் மட்டும் வராதுப்பா, இந்த தர்மத்து கூட இன்னொரு பொருளும் வரும். யார் சொல்கிறது? திருமூலர் சொல்கிறார். நீ செய்கிற தர்மம் வரும், சத்தியம். ஆமாம், நீ செய்கிற தர்மம் நீ எத்தனை பேர் வைத்தாலும் அது உன்னை காப்பாற்றும்பா. அது கூட இன்னொரு பொருளும் வரும். என்ன பொருள்? நீ செய்யக்கூடிய தவமும் நீ எத்தனை பேர் வைத்தாலும் அது உன்னை கரை சேர்க்காம அது ஓயவே ஓயாது. அப்போது 2 பொருளுக்கு உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி உண்டு. உலகத்தில் அதை மீறின சக்தி வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்று தர்மம், ஒன்று நாம் செய்யக்கூடிய தவம். இந்த 2ஐயும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க. காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தர்மம் பண்ணக்கூடிய அந்த தன்மை நமக்கு இறைவன் கொடுக்காம கூட இருக்கலாம், கவலை வேண்டாம். தவத்தையாவது சிரத்தையோடு பண்ணால் அந்த தவம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்காம விடாது. ஏன்னா தவம்ன்றது இந்த ஒன்றும் சுடாத பானையை சுட்ட பானையை ஆக்க போகுது. ஒரு குழவன் மண்பாண்டம் செய்கிறாரு. நல்ல மண்ணை போட்டு ஒரு மண்ணை பூமியிலேருந்து மண்ணை வெட்டிட்டு வந்து அதை பாண்டம் செய்கிற அளவுக்கு தண்ணியும் மண்ணையும் கலந்து 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 மிதித்து அந்த மண் எந்த பாண்டமும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? ஒரு சக்கரத்தில் வச்சு அதை தேவையான வடிவத்துக்கு அந்த பாண்டத்தை கொண்டு வருவார். சரி, இந்த பாண்டத்தை கொண்டு வந்தால் மட்டும் போதுமானா? இந்த பாண்டம் கரை சேரணும்னா இந்த பாண்டத்தை கொண்டு போய் சுடணும். சுடாமல் பாண்டம் ரெடி ஆயிடுச்சு, சுடலை அப்படின்னு திரும்ப வச்சார்னா அது ஒரு மழைக்கு திரும்பவும் கரைஞ்சி மண்ணாக போயிடும். மாதிரி இந்த பிறவிகள் இந்த ஆன்மாவை இந்த மனசை சுட்டு நாம் பக்குவப்படுத்தலைன்னா அந்த மண் திரும்பவும் ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி இந்த மனம் இன்னொரு பிறவியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ என்ன பண்ணணும்? குயவன் மண்பாண்டத்தை எப்படி சுட்டா இன்னொரு வாட்டி பிறவி இல்லையோ, இந்த யோகத்தின் மூலமா இந்த மனசை சுட்டு இந்த பக்குவம் நமக்கு வந்ததுன்னா நமக்கும் கூட பிறவிகள் இருக்காது. அப்போ சுடணும்னா யோகம் பண்ணணும். யோகம் பண்ணோம்னா துருத்தியை அணையாமல் பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம்தான் சாமி, ரொம்ப கஷ்டம். மூச்சு விடவே தெரியல சாமி. நல்லா இழுப்பா, நல்லா விடு. வரலையே சாமி, என்னம்மா நீ பிறந்ததுலேருந்து ஓடிங்கதுப்பா மூச்சு. சாமி மூச்சு ஓடுதா இல்லைன்னு தெரியல சாமி, அது எப்படி சாமி நான் கவனிக்கிறது அப்படின்றாங்க. அப்போது இவ்வளோ நாள் காப்பாற்றி கரை சேர்த்துக்க அந்த பொருள் ஒன்று இல்லைன்னா தியாகம்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த பணத்தை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. அப்போது எனக்கு மரியாதை கொடுக்கறது இந்த ஒரு பொருள் தான். ஆனால் இந்த ஒரு பொருளை நான் போகிற வரைக்கும் திரும்பி கூட பார்க்குறதில்ல. எப்போ திரும்பி பார்ப்போம்? மூச்சு திணறும். அப்படியே அள்ளி அணைச்சி போய் இனிமேல் நம்ம வீட்டை வச்சு சமாளிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்துலாம். அங்கே போனால் மூச்சு விட திணறும். அப்போ தான் மூச்சு மேலே நமக்கு வரும், ஐயோ போன மூச்சு வருமா வராது தெரியல, பக்கு பக்குன்னு இருக்குது, மூச்சு விட இவ்வளோ சிரமமாக இருக்குது. எப்போ மூச்சு சகஜமாக ஓடும்போது நம்ம ஒரு நாளும் திரும்பி பார்க்கல. என்றைக்கு மூச்சு விடவே சிரமப்படுறோமோ அன்றைக்கி தான் இந்த மூச்சோட மகத்துவம் தெரியும். தெரிஞ்சு என்ன புண்ணியம் சாமி, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்க ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பாக அவன் கிழிச்சிருவான். அப்போது இந்த உடல்லேருந்து உயிர் பிரியும் போது எனக்கு எவ்வளோ அறிவு என்ன புண்ணியம், அந்த அறிவை என்னை காப்பாற்ற போதா? காப்பாற்றவே காப்பாற்றாத. அப்போ என்னப்பா பண்ணணும்? இந்த உடல் உயிர் இருக்கும்போதே அந்த மரண தருவாயில் இருக்க அந்த பக்குவம் வாழ்கிற காலத்திலே வந்ததுன்னா நீங்கள் தான் யோகி. யோகின்றவங்க ஏதோ வானத்துலேருந்து குச்சவங்க இல்லை, இருக்கும்போதே ஒரு பணத்துக்கு சமமாக வாழ்ந்தால் அவங்க யோகி. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கணும், இன்றைக்கி இல்லைனாலும் என்னோடய வாழ்நாளில் ஒரு நாள் நான் அந்த நிலையை அடைஞ்சிருவேன். ரமணர் சொல்கிறாரு, யார்? பகவான் ரமணர் சொல்கிறாரு, 10 வயசில் அப்படிப்பட்ட ஒரு ஞானம்
ஓடி போனவர் குடும்பத்தை விட்டுட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டான், வாடா ராஜான்னு கூப்பிட்டேன், வாடா ராஜான்னு அள்ளி அணைச்சிக்கினாரு. இப்போவும் நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன், ஆனால் இந்த மனுஷன் நம்மளை திரும்பி கூட பார்க்கப்பலையே. ஆனால் அப்போ நான் யாரை தான் அப்பான்னு கூப்பிட்டேன்? ஒரு கேள்வி வந்தவுடனே ஓடணும். ஒரு குழந்தை பருவம், ஒரு குழந்தை பருவன்றது பாவ புண்ணியம் இல்லாத பருவம். ஒரு குழந்தைக்கு பாவ புண்ணியமே பிறந்தது எல்லாத்துக்கும் பாவ புண்ணியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு அவங்க பண்ணக்கூடிய செயலுக்கு எந்த விதமான பாவ புண்ணியமும் கிடையாது. ஏன் சாமி கிடையாது? மனுஷனாக பிறந்தா பாவ புண்ணியம் இருக்குமே, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பாவ புண்ணியம் வருமே? கிடையாது. அந்த குழந்தை எப்போ ஆசை வச்சு எப்போ இது எனக்கு வேணும்னு முடிவு பண்ணுதோ அன்னைக்கு தான் பாவ புண்ணியமே தொடரும். அது வரைக்கும் பாவ புண்ணியமே தொடராது. அங்கே இருக்கிறது ஒரு உயிருக்கான இயக்கம் மட்டும்தான். மனமானது அங்கே இயங்கலை. அப்போ மனம் என்னைக்கு செயல்படுதோ அன்னைக்கு தான் பாவ புண்ணியமே நமக்கு வரும். சரிங்களா? அப்படிப்பட்ட பக்குவமான நிலையில் இருந்த ரமணரேக அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு. இப்படி ஒரு ஏகாந்த நிலை, ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி என் மனம் எப்போ ஆச்சுன்னா அந்த நிலையை நான் எட்டி பிடிக்கவே 20 வருஷம் நான் காத்து நின்றேன். யார் சொல்கிறது? ஏற்கனவே அவர் வெள்ளை பேப்பர் தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு இவ்வளவு காலம் ஏற்பட்டதுன்னா நம்மளை மாதிரி கலர் கலராக சாயம் போட்டவங்களுக்கு நமக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? அந்த பொறுமையும் அந்த வைராக்கியமும் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்நாள்லையும் நமக்கு அப்படி ஒரு நாளை இறைவன் கொடுப்பான். காத்திருக்க கற்றுக்கணும். ஒரு கோழி முட்டை போட்டுது, முட்டை போட்டு போயினே இருக்குது. எத்தனை முட்டை போகிற வரைக்கும்? அடுத்த முட்டை உருவாகாத வரைக்கும். இனிமேல் என்னால் முட்டை போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே அந்த முட்டை தான் என்னோடய வம்சம். அந்த முட்டையை நான் குஞ்சு பொறிச்சு ஆளாக்கி கரை சேர்க்கணும். கோழியோட குணம் என்ன தெரியுங்களா? என்ன சாமி கோழியோட குணம்? நாய்க்கும் கோழிக்கும் ஒரே வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்? அதுக்கு 4 காலு, இது 2 காலு. அதுக்கு வித்தியாசம். நாய் வாழ்வும் நிமித்த முடியாது, கோழியும் சும்மா நிற்காது. அது தூக்குங்கிற அந்த ஒரு நொடி கூட டக்கு டக்கு தூங்கவே தூங்காது. நம்மளை மாதிரி ஈத்து போகிறதுலாம் தூங்கவே தூங்காது. கண்ணை மூணு மாதிரியே இருக்கும், அடுத்த செகண்டு கண்ணை வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, அது எப்பவுமே பூமியை நோண்டிக்கினே இருக்கும். இது எதனா கிடைக்குதா, அங்கே எதனா கிடைக்குதான்னு எப்பவுமே ஒரு தேடல் உள்ள ஒரு ஜீவன் அந்த கோழி. ஆனால் அவ்வளோ மோசமான ஒரு குணம் உள்ள அந்த கோழி கூட தன்னோட வம்சம் வாழணும்னு அடுத்து நான் அதை போட்டு வைக்க போட்டு அந்த முட்டையெல்லாம் வச்சு ராஜா வந்து உட்காருன்னு உட்கார வச்சா நாள் ஃபுல்லாக எங்கேயும் போகாது. மறுநாள் சம்மந்தப்பட்டவங்க தூக்கின்னு வந்து டேய் போய் சாப்பிட்டு வாடான்னு விட்டால் மட்டும்தான், கொஞ்சம் தண்ணி வச்சா மட்டும்தான் அது ஏந்துக்கும். அது வாழ்நாள்லாம் எப்படி வாழ்ந்தது? சதா சர்வகாலமாக அந்த பூமியை நோண்டினே இந்த ஒரு ஜீவனு தன்னோட வம்சத்தை காக்கணும், இதுதான் தன்னோட குடும்பம் நம்ம விருத்தி ஆகணும்னு ஒரு முட்டையில் போய் உக்காந்துதுன்னா அது வரைக்கும் இருந்த குணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது இதை குஞ்சு போச்சணுன்னு தான் கிட்ட இருக்கிற அனலை அந்த முட்டைக்கு செலுத்துது. ஒரு அறிவு இல்லைன்றோம். உண்மையிலே இப்போ யாருக்கு அறிவில்லை? ரொம்ப சந்தேகம் தான் சாமி. நமக்கு தான் சாமி அறிவு இல்லை, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது சாமி. அப்போ எவ்வளோ பக்கம் வருது பாருங்கள். ஒரு 5 அறிவு ஜீவனாது அதை கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனு கூட தன்னோட வம்சத்தை காப்பாற்றணுன்னு தன்னோட பசி பட்டினி தாகத்தெல்லாம் மீறி குஞ்சு பொறிச்சணுன்னு உக்காந்துருக்குது ஒரு இடத்துல. உக்காந்துருக்குது ஒரு இடத்துல, நல்லா நோட் பண்ணிங்க. ஆனால் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு ஒரு குருநாதர் பாடம் கொடுத்து உக்காருங்கன்னா உட்கார மாட்டோமே சாமி. தொண்டெல்லாம் காஞ்சி போய் சாமி, காலெல்லாம் வலிக்கும் சாமி, வயசாகிடுச்சு சாமி, அந்த கோழி மாதிரி ஆகிட்டேன் சாமி. அப்போது ஒரு விஷயமும் உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. அந்த கோழி கூட அந்த மாதிரியே இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் அந்த முட்டை பொரிக்கவே பொரிக்காது. அது பொரிக்கணும்னா இது உழைக்கணும். தன்னோட பசி தூக்கம் தாகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இடத்துல ஒரு குறிக்கோளோட உக்காந்தால்தான் அந்த முட்டை கூட குஞ்சு பொரிக்கிற பக்குவம் வரும். நாமளும் கூட பசி தாகம் பட்டினின்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உக்காந்தால் மட்டும்தான் அங்கே குஞ்சு பொரிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நமக்கும் ஞானமானது ஊறும். இல்லைன்னு சொன்னால் கோழி முட்டை மாதிரியே ஆம்லெட்டு போட தான் உதவும்.